the Lord. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நல்லவர். புதிய நாள், புதிய கிருபை, புதிய காரியங்கள், புதிய வழிகள். ஆமென். நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. தேவன் தந்த நல்ல பலனுக்காக, சுகத்திற்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போம். துதிக்கவே ஏற்படுத்தி இருக்கிறார், ஆராதிக்கவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை துதிக்கும் துதி நம்முடைய நாவுகள் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். நல்ல தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்கச் செய்தீர். எகிப்தில் இருந்து கூட்டி வந்தீர், இடர்கள் எல்லாம் கடக்கச் செய்தீர். ஆராதிக்கத்தானே உங்களை, ஆராதிக்கத்தானே, ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவு உம்மை துதிப்பேன். பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டீர். பாவ சாபம் எல்லாமே நீங்க செய்தீர், பரிசுத்த ஜாதியாக மாற்றிவிட்டீர். ஆராதிக்கத்தானே உங்களை, ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர் நான் உள்ளளவும், உயிர் உள்ளவர் இவனே. அந்தகார இருளில் இருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். அந்தகார இருளில் இருந்து அழைத்து வந்தீர், ஆச்சரிய ஒளிக்குள் அழைத்து சென்றீர். ஆராதிக்க தானே உங்களை, ஆராதிக்க தானே உங்களை, ஆராதிக்க தானே. ஆராதிக்க தெரிந்தெடுத்தீர், கிருபையாக ரட்சித்தீர். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். உயிர் உள்ளவர் உம்மை பாடுவேன். ஆமென். உயிர் உள்ளவர், ஆமென், நான் உள்ளளவும். உயிர் உள்ளவர் இயேசுவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி உங்களை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆராதிக்க ஆயத்தமா இருக்கீங்க? என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் நான் கர்த்தரை மட்டுமே ஆராதிப்பேன், கர்த்தரை மட்டுமே தொழுது கொள்ளுவேன்.
ஏன்னா அவர்தான் என்னுடைய தேவன். மோவாப் தேசத்தில் வாழ்ந்த சகோதரி ரூத் கண்டு கொண்டாள், இஸ்ரவேலின் தேவன் தான் மெய்யான தேவன், யெகோவா தான் மெய்யான தேவன். ஆகவே தைரியமா தன்னுடைய மாமியார்ட்ட சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு தெரிந்தெடுப்பு அந்த மகளுடைய வாழ்வையை மாற்றியது. தயவு கிடைத்தது. ஆமென். ஆசீர்வாதங்களுக்கான வழிகள் திறந்தது. வாழ்க்கை கட்டப்பட்டது. சரித்திரத்தில் இடம் பிடித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்களாய் இருப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம். வழிகள் திறக்கும், புதிய பாதைகள் உண்டாகும், நன்மைகள் தேடி வரும், கிருபைகள் பெருகும். ஆகவே இந்த இயேசு எனக்கு இரட்சகராய் இருக்கிறார் என்பது எனக்கு சந்தோஷம் சொல்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. தாவீது ஆண்டவரை புகழும் போது, தேவனே நீர் என் தேவன், என் கோட்டை, என் இரட்சகர், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதாரம் அவர்தான். ஆமே. நம்முடைய துணை அவர்தான். நமக்கு அடைக்கலம் அவர்தான். ஆமே. நம்முடைய இரட்சணிய கண்மலை அவர்தான். அதனால்தான் அதிகாலையிலும் பகலிலும் மதியத்திலும் மாலையிலும் இரவிலும் நடிரவிலும் அவரை துதித்தார். ஆமேன். அவர் நமக்கு சமீபமாக இருந்து, என் பிள்ளைகளை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நீங்க என் தேவனா இருக்கிறதுனால சும்மா நான் உங்களை தேட மாட்டேன் ஆண்டவரே. தாகத்தோடு தேடுவேன், வாஞ்சியோடு தேடுவேன், ஆர்வத்தோடு தேடுவேன். அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு தேடுவேன், முழு பலத்தோடு தேடுவேன், முழு ஆத்மாவோடு தேடுவேன். கடமைக்காக உங்களை துதிக்கிற ஒரு நபர் அல்ல ஆண்டவரே. யாரோ ஒருவர் சொல்லுகிறார்கள் என்கிற கட்டாயத்தினாலே உம்மை தேடி வந்து ஆராதிக்கிற ஒரு நபர் அல்ல ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளை. என்னை, என் பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீர். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறீர். ஆமேன். எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறீர், எனக்கு ஒரு எதிர்காலத்தை தந்திருக்கிறீர், எனக்கு நீர் வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர். ஆகவே நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன்.
மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றி கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, புகழ்கிறேன். நல்ல சந்தோஷமாய் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா அவருடைய புண்ணியங்களை புகழ ஆரம்பியுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க ஆரம்பியுங்கள். அவருடைய வல்லமையான கிரியைகளை நினைத்து அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எத்தனை பெரிய தேவன் ஆண்டவரே, மகிமையும் மகத்துவமும் ஆனவரே, மாட்சிமை உடையவரே. ஆமென். கண்களினால் காணக்கூடாத அதரிசனமான தேவனே, நித்தியானந்த சக்கராதிபதியே, நிரந்தரமே, நித்தியமே. ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உங்களை துதிக்கிறோம்பா, உயர்த்துகிறோம்பா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சகலத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவரே, இன்றைக்கும் நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பவுலை போல நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து உம்மை நம்பி ஆராதிக்கிறபடினா நீர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீர் என்று விசுவாசித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் உம்மை நம்பி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடலாலத்திலும் அக்கினி சூளையிலும் எங்களை நீர் காக்கின்ற தேவனாய் இருக்கிறீர். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். அல்லேலூயா. இன்றைக்கு எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராய், நீதியின் பாதையிலே நடத்துகிறவராய், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே எங்களை நடத்தி செல்லுகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேர்வழியாய் எங்களை நடத்தி செல்லுகிற தேவனே, ராஜ பாதையில் எங்களை நடத்தி செல்லுகிற தேவனே, எங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட, எங்களுக்காகவே முன்குறிக்கப்பட்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அதற்கு நேராக எங்களை நடத்துகிறவரே, உங்களை துதிக்கிறோம்பா. Thank you Jesus. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ,
விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத நேசர் உண்டெனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத நேசன் உண்டெனக்கு, மனது ஒரு போதும் கலங்கவில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர், புயலில் என் கண்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர், புயலில் என் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆவியில் ஆராதனை. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. எலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. கரங்களை உயர்த்தி, நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை
என்றுரை செய்தே நன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தே நன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை. நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை போன்றவர் அல்ல. அல்லேலூயா. அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் கைவிடுகிறவர் அல்ல. கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர். சில நேரத்தில் நாம் அவரை புரிந்து கொள்வதில்லை. அவர் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை நாம் அறியாமல் திகைக்கும் போது மனம் பதறுகிறோம், கவலைப்படுகிறோம், பாரப்படுகிறோம். நல்ல தரிசனம் யோசேப்புக்கு உண்டு. கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார். காரிய சித்தி உள்ளவன் என்று பெயர் எடுத்தான். மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. திடீரென்று அதிலும் வீழ்ச்சி, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை. சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிற யோசேப்பு பானபாத்திரக்காரன் கெஞ்சுறான், நான் ஒரு தவறும் செய்யல, இந்த இடத்திற்கு வருவதற்கு என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை, ஆனா நான் இங்க அடைபட்டு இருக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக நீ பார்வோனிடத்தில் பேசுவாயாக, நான் வெளியே வருவதற்கு தயவாய் நீ எனக்கு உதவுவாயாக. ஆண்டவருக்கு நன்றி. 2 வருஷம் மறந்துட்டான். அவன் மட்டும் ராஜ சமூகத்தில் போய் நின்றவுடன், ராஜா ராஜா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இந்த யோசேப்பை குறித்து பேசி இந்த யோசேப்பு ரிலீஸ் ஆயிருந்தான், என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஊருக்கு போயிருப்பான், அவங்க அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு, நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சம்பா, நல்ல வேளை நீ உயிரோடு இருக்க, உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, நன்றி ஆண்டவருக்கு நன்றி, நீ எனக்கு மறுபடி கிடைச்சிட, ரொம்ப சந்தோஷம், இனிமே நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். எத்தனை நாளைக்கு? அதுக்கப்புறம் பாப்பாரு, நீ எவ்வளவு நாள் சும்மா இருப்ப? நம்முடைய குல தொழில் ஆடுகளை மேய்ப்பதுதான். இந்த என்னுடைய ஆடுகளில் ஒரு பங்கு உன் கையில தாரேன், நீ மேய்த்து கொண்டிரு. இதான் நடந்திருக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க அமைதியா இருக்கிறார். பானபாத்திரக்காரனுடைய நினைவை மறக்க செய்கிறார். 2 ஆண்டுகளை நீட்டிக்கிறார். யோசேப்புக்கு வருத்தமா இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? பானபாத்திரக்காரன் மேல கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? இந்த பையன் இங்க இருக்கும்போது சரி சரி மண்டே நினைஞ்சான் ஆட்டினானே, கண்டிப்பா ராஜாட்ட உங்களை பத்தி பேசுவேன், சத்தியம் பண்ணானா நமக்கு தெரியல, அல்லேலூயா, ஆனா உறுதியா சொன்னானே, இப்படி மறந்துட்டான பாவி. அவன் சந்தோஷமா இருக்கும்போது நம்மள மறந்துட்டானே நினைச்சிருப்பானா? ஆனா உண்மை அது கிடையாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிற ஒரு மனுஷன் தான்.
யோசேப்போடு கூட யார் இருக்கா? கர்த்தர் கூட இருக்கிற மனுஷன் தான். ஆனா கொஞ்சம் அவனே எக்ஸ்ட்ரா பாருங்க, ஏதோ செய்யறான். எனக்கு வாய்ப்பு வந்துடாதா? எனக்கு ஒரு வழி திறந்துடாதா? இப்போ எனக்கு விடுதலை கிடைச்சிடாதா? ஆனா தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். அதனாலதான் எந்த பாதையின் வழியா நம்ம நடந்து போனாலும் நீங்க கர்த்தர்ட்ட மட்டும் கிருபையை மட்டும் கேட்டுட்டே இருங்க. இந்த கடப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க, கடப்பதற்கு எனக்கு பலன் தாங்க. இந்த சூழ்நிலையில நீங்க என்னோடு கூட இருங்க. இதை மட்டும் நீங்க சொல்லிட்டே இருங்க போதும். ரிலீஸ் ஆகிறது அது நமக்கு வேலையே கிடையாது. வெளியில வர்றது நமக்கு வேலையே கிடையாது. தப்புறது நமக்கு வேலையே கிடையாது. அது அவர் பொறுப்பு. அதுல நம்ம தப்பணுமா அல்லது அதன் ஊடாகவே நம்ம கடந்து வரணுமா, அது அவருடைய வேலை. நம்முடைய வேலை அது அல்ல. நம்முடைய வேலை அது அல்ல. நம்முடைய வேலை இந்த பாதையிலும் என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னோடு கூட இரும் ஆண்டவரே, எனக்கு வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே, எனக்கு வேண்டிய பலனை தாரும் ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். இதுதான் நம்முடைய வேண்டுதலா இருக்கணும். மனித முகத்தை நோக்கி பார்ப்பது அல்ல, மனித கரங்களை எதிர்பார்ப்பது அல்ல, நாமே நம்முடைய விடுதலைக்கு முயற்சிப்பது அல்ல, காலத்திற்கு முன்பே அடைய வேண்டியதை அடைய ஆமென் தீவிரமாய் முயற்சிப்பது அல்ல அல்ல அல்ல. மோசே பாருங்க, ரட்சகன் நான் தான், கர்த்தர் என் மூலமா தான் இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறார். ஆகவே இதுதான் சரியான நேரம். ஒரு எகிப்தியனை கொலை பண்ணிட்டான். யோசிச்சு பாருங்க, அவன் தான் ரட்சகர், அதுல சந்தேகமே இல்லை. அவன் மூலமா தான் ரட்சிப்பு, அதுல மாற்றமே இல்லை. ஆனா இப்படி இல்லை. அப்ப அதுக்குதான் தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை. எத்தனை பேர் இதை நீங்க புரிஞ்சு கொள்றீங்க? அல்லேலூயா. நமக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு, தரிசனங்கள் உண்டு, சொப்பனங்கள் உண்டு, தெளிவான தேவ திட்டங்கள் நம்முடைய கரங்களில் உண்டு. ஆமென். ஆனா நாம் அவசரப்படக்கூடாது. நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? அவசரப்படக்கூடாது. நம்ம வேற வழியை என்ன செஞ்சிடக்கூடாது? இதுவா இருக்குமோ தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டோட உதவியை கேட்கணும், ஆண்டோடைய ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர் இதில் எப்படி நம்மை வழி நடத்துகிறார் காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். ஆண்டோடைய சத்தம் கேட்டுதான் அவருடைய சித்தம் செய்யணும். ஆண்டோடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் தான் நடக்கணும். எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, ஆண்டோடைய எனக்கு அந்த பலனை தாங்கப்பா. ஓ ஜீசஸ். கர்த்தர் கூட இருந்த தேவ மனிதர்கள் சில நேரங்களில் தடுமாறினது போல நான் தடுமாறிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அவசரப்பட்டுக்கூடாது ஆண்டவரே. என்னை நடத்துங்கப்பா, எனக்கு வேண்டிய ஆலோசனைகளை தாங்கப்பா. ஓ நீ நல்லவர் நல்லவர். அதற்கென்றே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அதற்கென்றே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை தவிர எங்களை யாராலும் உயர்த்த முடியாது. உங்களை தவிர எங்களை யாராலும் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களை தவிர எங்களுக்காக பாதையை வேற யாராலும் திறக்க முடியாது. உங்களை தவிர வேற யாராலும் எங்களை கரம் பிடிச்சு நடத்த முடியாது. உங்களை தவிர வேற யாராலும் எங்களுக்குரிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. ஆகவே நாங்கள் உங்களையே நம்பி உமக்காகவே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா,
மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நடத்துவதற்கு, உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடப்பதற்கு முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.